ஹே காய்ஸ், என்னோடய பர்த்டே vlog பார்க்கலாமா? எனக்கு மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட் பர்த்டே ஹஸ்பண்டோட ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ஹாப்பி. ஹஸ்பண்ட் மார்னிங்கே வந்து விஷ் பண்ணிவிட்டு சரி போய் ஸ்வீட் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு கடைக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்துட்டாங்க. போய் ஸ்வீட்லாம் வாங்கிக்கிட்டு எனக்கு என்ன ஸ்வீட் பிடிக்குமோ அதை வாங்கிக்கிட்டு வீட்டில் எல்லாேருக்கும் வாங்கிட்டு வந்துட்டோம். ஈவினிங் போல் மாமா மாமா பசங்க எல்லோரும் வந்து கேக் வாங்கிட்டு வந்தாங்க சர்ப்ரைஸாக எனக்காக. கேக்லாம் வாங்கிட்டு வந்து வெட்டி செலிப்ரேஷன்லாம் பண்ணிவிட்டு சரி தாபாக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். சரி தாபாக்கு போகலான்னு வெளியில் வந்தால் என் ஹஸ்பண்ட் என்னை கண்ணை கட்டி கூட்டிகிட்டு போகிறாரு. ரோடெல்லாம் க்ராஸ் பண்ணி வேறு கூட்டிகிட்டு போனார். என்னப்பா பண்ணுறீங்க, ஏதோ சர்ப்ரைஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நான் எதுவுமே சொல்லலை. அப்புறம் பார்த்தா எங்களோட குடோன் ஒன்று ஆப்போசிட்டில் இருக்கோம். அந்த குடோனில் லைட் செட்டிங்ஸ்லாம் பண்ணி எங்களோட மெமரபிளான ஃபோட்டோஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ணி கேக்கெல்லாம் வாங்கி வச்சு என்னை ரொம்ப சர்ப்ரைஸாகவும் எமோஷ்னலாகவும் ஃபீல் பண்ண வச்சுட்டாரு. ஏன்னா ரொம்ப ஒர்க்கு, எங்களால் அன்றைக்கி வெளியில் கூட போக முடியல. அதனாலும் அந்த ஒர்க்லேயும் எனக்காக சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி அந்த டைம்லேயும் போய் அந்த பேனர்லாம் சொல்லி ஒரு விஷயமும் அவ்வளோ இதுவாக பண்ணியிருக்காரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணேன் நான். எல்லாருமா சேர்ந்து கேக்லாம் வெட்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ரொம்ப அட்ராசிட்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஃபன் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக போச்சு அன்றைக்கி டே. சரின்னு சொல்லிவிட்டு எல்லா செலிப்ரேஷனும் முடிச்சுட்டு தாபாக்கு கிளம்பிட்டோம் எல்லோரும். என்னோடய பர்த்டேக்கு 1 வீக் முன்னாடியே எங்களுக்கு பிளான் இருந்துச்சு iPhone 17 வாங்கணுன்னு. பட் ஆனால் நான் அதை எதிர்பார்க்கல. ஆனால் அவர் என்னை சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போய் எனக்கு iPhone 17 வாங்கி கொடுத்து என்னை இன்னும் ஹாப்பியாக ஆக்கிட்டார். உங்கள் ஹஸ்பண்ட்லாம் எப்படி இதானான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.